நடிகர் விஷால் செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் நீங்கள் இப்போ பட்டு சட்டை பட்டு வேட்டியோட நீங்கள் என்னை வாழ்த்தணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் ஹெல்த்து பற்றி சில இதெல்லாம் ஹெல்த்து நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் ஒரு மைக்கை கொடுங்களேன். இது இந்த நிலநடத்துக்கே ஒரு சின்ன துண்டு நியூஸ் போடுவாங்க. அது ஒரு நாளில் மறந்துடுவாங்க. ஆனால் இந்த விஷாலோட நடுக்கத்துக்கு கனடா வரைக்கும் உலகம் முழுக்க என்னை போய் சேர்த்து வச்சுட்டீங்க. இதில் என்ன ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்க, யாரெல்லாம் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நான் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் என்னை பிடிக்குதா என்ன பிடிக்குதா அப்படின்னு கேட்குறத விட ஒரே நேரத்தில் அத்தனை ஃபோன் கால்ஸு, அத்தனை உலகம் முழுக்க இது இந்த வீடியோ சமீப காலமாக இவ்வளோ வைரல் ஆனது நான் பார்த்ததே கிடையாது. எந்த வீடியோ இவ்வளோ வைரல் ஆனது நான் பார்த்ததே கிடையாது. எத்தனை பேர் ஃபோன் பண்ணி என்னோடய ஹெல்த் பற்றி விசாரித்தாங்க. ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்துனாங்க. என்னை பிடிக்காதவங்க, பிடித்தவங்க, நடித்தவங்க, நடிக்காதவங்க, நேசிக்கிறவங்க, நேசிக்காதவங்க எல்லாருமே என்னை பற்றி விசாரிக்கும் போது ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு வெளிநாட்டிலிருந்து ஃபோன் வரும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அத்தனை பேர் உண்மையிலே ஒரு கன்சர்ன் காட்டினாங்க. அது நீங்கள் கொடுத்த பாக்கியம்தான் அந்த வீடியோ. என் ஹெல்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அதான் நான் சொல்கிறேன், மார்க்கண்டின டைலாகு, நான் எப்போ விழுவேன்னு எல்லோரும் காத்துட்டு இருப்பாங்க. விஷால் விழவும் மாட்டான், விடவும் மாட்டான். கண்டிப்பாக நெத்தி அடி தான் அடிப்பான். நான் என் ஹெல்த்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி எனக்கு சிவியர் ஃபீவரு, என்னால் முடியல, உடம்பெல்லாம் ஷிவரிங் இருந்தது. டாக்டர் போவேனான்னு சொன்னாங்க. என்னோட மேனேஜர் ஹரி எல்லோரும் சொன்னாங்க தயவுசெய்து போவேனான்னு. 12 வருஷம் கழிச்சு என் படம் வருது. 12 வருஷம் நானும் சுந்தர் சார் எவ்வளோ ஏங்கணும்னு எங்கள் 2 பேர் தெரியும். அவர் முகத்தை இப்போ யோசித்தேன் கண்ணாடி பார்த்து. சரி, 1 மணி நேரம் நிகழ்ச்சி தானே, எப்படியாவது தம் கட்டி போயிடலாம் அப்படின்ட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு நான் போயிட்டேன். பட் என்னால் முடியல, பாடி டெம்பரேச்சர் ஏறிடுச்சு. என்னால் அது தாங்க முடியல. பட் நிறைய பேர் நிறைய கற்பனைகள், அந்த கற்பனைகள் நீங்கள் இயக்குநர்களுக்கு விட்டிங்கன்னா சில பேர், எல்லாரும் நான் சொல்ல, சில நபர்கள் டாக்டர்களுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. நரம்பு தளர்ச்சி, அப்புறம் போதைக்கு இதாயிட்டாங்க. எம்ஜிஆர் படத்திற்கு மரியாதை செலுத்திய நடிகர் விஷால் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.